என்ன முத்து, நானும் உன்னை ரொம்ப நாளா பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் சந்தோஷம் தானா? ஆமா அறுமுகம், என்ன மாதிரி விவசாயிங்க கடன் வாங்கி விவசாயம் செஞ்சு அந்த விவசாயத்துல கிடைச்ச காசு வட்டிக்கும் கடனுக்குமே சரியா போச்சு. ஆனா கலைஞர் ஐயா ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாய கடன் 7000 கோடி ரூபாவை தள்ளுபடி செஞ்சாரு. இப்போ கடன் கஷ்டம் எதுவும் இல்ல. கலைஞர் ஐயாவால எங்க குடும்பத்துல எப்போ சந்தோஷம்தான். அது மட்டுமா, நம்மள மாதிரி ஏழை விவசாயிங்களுக்கு அவர் எவ்வளவோ நலத்திட்டங்கள் கொடுத்திருக்காரு. முத்தமிழறிஞரோட பெருமையை சொல்லணும்னா இன்னைக்கு பூரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அது அப்படி சொல்லாம பாட்டா பாடினா எப்படி இருக்கும்? இன்னும் நல்லா இருக்குமே. அன்னை தமிழே, அணையாத தமிழே, எங்கள் மூச்சில் நின்றாடும் தமிழே, மூவா தமிழே, மூவேந்த தமிழே, வா வா வா. நாங்கள் வணங்கும் கண் கண்ட வேலா, ஏழை தோழ ஆரூரில் சோழா, 5ஆம் முறையை அரசாளும் தலைவா, வா வா வா. அரசியலும் தோற்றும் முதல்வா, தாய்மையினால் தோற்றும் வள்ளுவன் சிலையாய் நின்றிருந்தான் அவன் குமரியில் தனியாய். தமிழாட்சி மீண்டும் வந்தது அவனுக்கு துணையாய். கண்ணகி கண்ணீர் கொண்டிருந்தாள் அவள் இருளின் சிறையாய். நீதியின் ஆட்சி மீண்டும் வந்தது அவளுக்கு துணையாய். கலைஞரையாவுடைய தமிழ் பற்று இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. அவருடைய இளம் வயசுலயே தண்டவாளத்துல தலை வச்சு தமிழுக்காக போராடிய பெருமை நம்ம முத்தமிழ் அறிஞரை சேரும், தெரியுமா? அப்படிங்களா? தண்டவாளத்தில் தலை வைத்தாய், தமிழை காத்திட உயிர் வைத்தாய், செம்மொழியாக வைத்தாய். உழவர் கடன்களை இறக்கி வைத்தாய், நன்றி கடன்களை சுமக்க வைத்தாய், வறுமையை போக வைத்தாய். ஒரு மக்கள் ஆட்சியை நீ மீண்டும் வாழ வைத்தாய், குடிசையை நீ மாற்றினாய், விளக்கினை நீ ஏற்றினாய். ஏழு பெண்கள் இங்கே கல்யாண கனவு கண்டார். உன்னாட்சி வந்ததனாலே பூமாலை மாற்றிக் கொண்டார். தாய் குலம் பூனை வாழ்த்துதே, தமிழ் குலம் பூனை போற்றுதே. தலையே உன் ஒளி வாழ்க, கதிரே உன் ஒளி வாழ்க, கவியே உன் தமிழ் வாழ்க, வரலாறே நீ வாழ்க. நம் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் நாம் இழந்ததை உன்முகம் பார்த்துதான் ஆறுதல் தேடுகிறோம். இந்த மக்கள் எல்லோரையும் ஒரு தாயின் மகவாக்கினாய், இங்கு அனைவரும் அச்சகராகிடும் ஆணையில் ஒன்றென வாழுகிறோம். நீ கண்ட காயம் எத்தனை, நீ கண்ட துரோகம் எத்தனை, மயிலிறகால் மருந்து போடுது காலம் இப்போது. உன் பாதை சத்திய சோதனை, உன் காலில் முள்ளி வேதனை, தூரங்கள் திரும்பி பார்க்குது உன்னை இப்போது. தலைவா தமிழ் முதல்வா, தலைவா தமிழ் முதல்வா, தமிழின் தவ முதல்வா. உன் எழுத்திலும் பேச்சிலும் தமிழ் படை எழுந்தது, வெளிப்படும் மூச்சினில் தமிழ் பகை முடிந்தது, சகதக தகவென தமிழ் நிலம் விழிந்தது, வியர்வையின் தென்னையில் இருமிழி நனைகிறது. ஆசிஃப், பாவனா, கோரியோகிராஃபர் ஆண்டனி அண்ட் கெஸ்ட் பிரியா, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? கலா மாஸ்டர். பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. இந்த ரவுண்ட் பர்டிகுலர் விவசாயி பத்தி எதுக்கு எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் நம்ம எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் அந்த காசை சாப்பிடவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இங்க ஏர் பிடிச்சாதான் நம்ம சோறு சாப்பிட முடியும். ஸோ அதனால விவசாயம் கான்செப்ட் எடுத்து பண்ணலாமே. நம்ம முதல்ல இருந்தே விவசாயம், நம்ம இந்தியாவில் விவசாயம் பற்றி தான் உலகம் இங்கே ஃபுல்லாக பேசுவாங்க.
ஸோ நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு செய்வோமேன்னு ஒரு கான்செப்ட். சூப்பர், நைஸ். தேங்க்யூ. அது பர்டிகுலரா அந்த சாங் செலக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அது தேரோடும் அந்த பாட்டு வந்த உடனே நாங்களே சந்தோஷப்பட்டோம். பிரியா திடீர்னு பியூட்டிஃபுல்லா அழகா ஆடி இருக்கீங்க. தேங்க்யூ மாஸ்டர். திடீர்னு இந்த ரவுண்ட் சொன்னோன்னே இந்த பாட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா? அவங்க இந்த கான்செப்ட்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த சாங் கொடுக்கறது, எப்படி டயலாக் எழுதணும், அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எப்பவுமே இங்க வந்து ஆடுறதுனா அது ஒரு சந்தோஷம் தான். சந்தோஷம், திருப்பி வீட்டுக்கு வர மாதிரி. சோ அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆண்டோ மாஸ்டருக்கும் உங்களுக்கு தேங்க்யூ ரெண்டு பேரும். அண்ட் பாவனா அண்ட் ஆஷிஃப் ரொம்ப நல்லா பண்ணீங்க. எக்ஸலன்ட். கண்டிப்பா அதாவது இப்ப நாங்க பொள்ளாச்சி ஷூட்டிங் எல்லாம் போவோம். போயிட்டு அவங்களோட கஷ்டங்கள் பார்க்கும்போது, வெயில்ல கஷ்டப்பட்டு பண்ணும் போது நம்ம இங்க உட்காந்து அழகா சாப்பிட்டுறோம். அவங்க அரிசி அவங்க பண்ணாதான் நம்மளுக்கு இங்க சாப்பாடு. மனுஷனுக்கு வந்து கடன் அப்படின்னா தூக்கமே வராது, லைஃப் லாங் தூக்கமே வராது மனுஷனுக்கு. ஆனா அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு மனசு வரணும்ல, அது கலைஞருக்கு தான் கண்டிப்பா கிடைச்சிருக்குன்னு அது பெரிய விஷயம். பட் பியூட்டிஃபுல் கான்செப்ட், எக்ஸலன்ட். கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு இந்த டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுல எடுத்து கொண்டு போன விதங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல். மும்தாஸ் மேம், நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் மை கெஸ்ட் பிடி. ஹாய் டார்லிங், நிறைய நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆடுறது பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். பாவனா அண்ட் ஆசிஃப் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. நம்ம நாட்டோட மூலாதாரம் விவசாயம் தான். அத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். காந்தி தாத்தம் இதை பத்தி சொல்லிருக்காங்க. அக்கா சொன்ன மாதிரி பொள்ளாச்சி போனாலும் எந்த ஊர் பக்கம் விவசாயம் நடக்கிறது ஊருக்கு நீங்க போனீங்கன்னா அவங்களோட கஷ்டம் ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். இட் இஸ் நாட் ஓன்லி ஹெல்ப் நம்ம தமிழ்நாடுக்கு மட்டும் கிடையாது, நம்ம நாட்டுக்கு மட்டும் கிடையாது, பேசிக் ஹியூமன்ஸ்க்கு. சோ ரொம்ப நல்ல விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. எஸ் சுதா மேடம். ஆண்டனி கொரியோகிராஃபி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நீட், கிளீன், நல்ல பாட்டு செலெக்ஷன். அண்ட் ஆசிஃப், பாவனா, நீங்க நார்மலா டான்ஸ் பண்ற ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்டைல், அது இன்னைக்கு அந்த ஸ்டைலே தெரியல. ஏதோ நீங்க எல்லாருமே விவசாயி மாதிரி அந்த ஃபார்மேட்ல போய் அந்த வில்லேஜ், கம்ப்ளீட்லி அந்த வில்லேஜ் லுக், ஈவன் உங்க ஜெஸ்டர்ஸ், உங்க பெர்ஃபார்மன்சஸ், உங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே அந்த நேட்டிவிட்டியை கேப்சர் பண்ணி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆண்டனி, ஐ திங்க் அந்த கிரெடிட் உங்களுக்கு தான் கண்டிப்பா போனோம். ஹாய் பிரியா, நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்றேன். பட் உங்களை பத்தி நான் ரொம்ப ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். ஐ மீன் கலா மாஸ்டர், மும்தாஸ் எப்பவுமே பேசுறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க வந்த உடனே எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நல்ல டான்சர்னு சொல்லி. அண்ட் அவங்க உண்மைதான் சொன்னாங்க. ஏன்னா நீங்க டான்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. கம்மிங் டு த டாபிக், விவசாயம், விவசாயி நம்ம சொல்றது, நம்ம இன்னைக்கு நம்ம ஐடி செக்டர் பத்தி பேசுறோம், கார்பரேட்டை பத்தி பேசுறோம். ஏதோ நம்ம எல்லாரும் மெட்ரோ லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம கண்ட்ரிக்கு கிரெயின்ஸ் வருது, மூலாதாரமே விவசாயம் தான். சோ அது நம்மளால மறக்க முடியாது. பல ஸ்டேட்ஸ்ல டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் ஓபன் பண்ணி நம்ம படிக்கும் போது இங்க ஃபீலிங்கா இருக்கு. சோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த ஃபேமிலிஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நம்மளுக்கு தான் தெரியும். பட் அது நம்ம இக்னோர் பண்றோம். ஏன்னா நம்ம அவ்வளவு ஃபாஸ்ட் லைஃப்ல இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு நம்ம லைஃப்லயே நம்ம சுத்தின்னு இருக்கோம். ஏன்னா இப்பதான் நம்ம ஃபார்மர்ஸ்க்கு ஒரு சிரிப்பு வந்திருக்கு. அது நம்மளால புரிய முடியல. ஆனா அவர் புரிஞ்சு அது கம்ப்ளீட்டா மைனஸ் பண்ணாரு. அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் அவர்னால எவ்வளவு பேர், எவ்வளவு ஃபேமிலிஸ் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்கன்னு நீங்க ரொம்ப அழகா காமிச்சீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆல்ரைட், கலா மாஸ்டர் இவ்வளவு அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ்? ஸ்கோர் சொல்றதா இல்ல, ஃபர்ஸ்ட் எல்லாருடைய டான்ஸ பார்த்துட்டு ஸ்கோர் சொல்லலாம்னு நினைக்கிறேன் கீர்த்தி. ஓகே, பட் அவருக்காக இந்த விவசாய பத்தி நான் ஒரு சின்ன லைன் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஊருக்கே உணவினை அளிக்கின்ற மக்கள் உணவின்றி தவிப்பதை நினைத்திடும் துக்கம். கடன் சுமை தாளாது துடித்தது நெஞ்சம். பொருளின்றி அவர் வாழ்வில் நிலைத்தது பஞ்சம். அளித்திட்டார் தலைவர் அன்புடன் தஞ்சம். செய்தார் மொத்த கடனையும் தள்ளுபடி. தீர்த்தார் அவர் தம் வாழ்க்கையில் குளறுபடி. அவர்கள் உள்ளத்தில் செய்தார் அன்பின் சாகுபடி. ரொம்பவே விறுவிறுப்பா சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு இந்த ரவுண்ட்ல. இப்போ ஒரு சின்ன